காமராஜராக இல்லாவிட்டால் கண்டிப்பாக போயிருப்பேன். காமராஜரை விட்டு விட்டு எப்படி எம்ஜிஆரோடு போவது என்கின்ற ஒரு எம்ஜிஆர் அழைத்த போது அதிமுகவுக்கு போகாத நீங்கள் அதுக்கு பின்னாடி ஜெயலலிதாவுடைய அழைப்பு ஏற்று போனீங்க. என்னன்னு சொல்றது அது? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த அம்மா நன்றாகத்தான் இருந்தார்கள். கடைசியில் ஒரு சின்ன இது, நானும் வாயை வைத்து கொண்டிருக்க மாட்டேன், அவர்களும் இருக்க மாட்டார்கள். அதனால் ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு ரொம்ப என்னை ரொம்ப கொண்டாடி வைத்து கொண்டார்கள். அப்புறம் மற்றவர்களெல்லாம் தம்பித்துறையும் நானும் போவோம், தம்பித்துறை கீழே விழுந்து கும்பிட்டு எந்திரிப்பார், நான் பையை ஒதுங்கிக் கொள்வேன், உட்காருங்கள் என்று சொல்ல நான் உட்கார்ந்து கொள்வேன். ஒன்றும் என்னை ஒருபோதும் அதுபோல் நடத்தியதே இல்லை. ஒரு முறை விஜயகாந்தை பற்றி என்னை கட்டுரை எழுத சொன்னார். நிறைய கூப்பிட்டு சொல்லுவார்கள். தம்பித்துறை என்னிடம் சொன்னார், ரொம்ப உங்களை அம்மா கொண்டாடுகிறார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள், ரொம்ப அளவுக்கு அதிகமாக யோசனை சொல்வது போல் தெரிகிறது, அது எனக்கு சரி என்று படவில்லை. இவ்வளோ யோசனை சொல்லாதீங்க, நம்ம வேலை அம்மாவோடு இருக்கிறது ஒரு பலம், நம்முடைய இடத்தில் நாம் இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தம்பித்துறை என்னிடம் சொன்னார்.